அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/5/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பழனி முருகனின் அருள் கிடைக்க, ஞானம் கிடைக்க, எல்லா விதமான வெற்றிகளும் வாழ்க்கையில் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இன்று காலை 6:21 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 4:15 வரை பூச நட்சத்திரம், அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ளது. இன்று முழநாளும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும், ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இன்பமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான நாள். பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். மருத்துவர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டிகள் ஏற்படும், அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் படக்கூடாது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்தால் சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்சூரன்ஸ் மற்றும் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக CA, ICWA, CFA படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, நிறைவான நாள். வீட்டிலே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு, சகோதரிகளின் ஆதரவும் உண்டு. வீடு வாங்க முயற்சி செய்வீர்கள். பழைய கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு
பணவரவு உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, மன உறுதிமிக்க நாள். சில விஷயங்களிலே தைரியமாக இறங்குவீர்கள். இது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கொட்டும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மியூசிஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். மாற்று மதத்தினர், மாற்று மொழி பேசுபவர்கள், வேறு மொழி பேசுபவர்களால் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. வரங்களை தரும் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், வியாழ பகவான் போன்ற 4 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருப்பதால் சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற ஒரு நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில சங்கடங்கள் வந்து செல்லும். அதையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள், ஜெயிப்பீர்கள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வங்கி, இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மகத்தான வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, கனவுகள் நிஜமாகும் நாள். சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான பிராண்ட் மொபைல் ஃபோனை வாங்குவீர்கள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். டோன்ட் மிஸ் த சான்ஸ். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, ராகுவால் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, லாங் ட்ரீம், சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். இதேபோல்
இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சனி பகவானால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் குறையும். குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை வழங்குவார். சனி கெடுத்ததை குரு கொடுப்பார். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். அதே போல் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது தெம்பு வரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, குருவின் பார்வை விழுவதால் தொழில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்திலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்களில் உள்ளவர்களுக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். யூ வில் கெயின் குட் ப்ராஃபிட். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஆஃபீஸில் இருப்பவர்கள், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், கோப்பு ஃபைல் விஷயங்களிலே, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். சில பொருட்களை கூட நீங்கள் வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டும். தந்தை வழி உறவுகளால் சில சிக்கல்கள் வரும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் மற்றும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள் உண்டு. காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையினர் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்யும் மருத்துவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், தன்னம்பிக்கை வளரும் நாள். இன்று கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.